வணக்கம். இன்றைய நாளுக்கான பரிதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. வவுனியா தேவகுளம் வயல்வெளியில் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் காலை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த முனிரத்தினம் கருணா என்ற 23 வயது இளைஞனே இவ்வாறு வயல்வெளியில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரின் சடலம் காணப்பட்ட பகுதிக்கருகில் அவர் கொண்டு வந்த பை, பாதணி மற்றும் தலைக்கவசம் காணப்படுவதோடு குறித்த பகுதிக்கு வெளியில் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சடலத்தை நேற்றைய தினம் காலை அவதானித்த உறவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்டதோடு மேலதிக விசாரணைகளை ஈச்சங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 2 கடற்தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜே சுதாகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திற்கு அவர் நேற்றைய தினம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தோமஸ் டக்ளஸின் படகில் 2 கடற்தொழிலாளர்கள் கடந்த 15ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஊர்காவல்துறை கண்ணகை அம்மன் இறங்கு தளத்திலிருந்து IDAYA 0035 JFN என்ற நீலம் மற்றும் வெள்ளை நிற படகில் மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் குறித்த இருவரில் யாரும் இன்னும் கடற்கரைக்கு திரும்பவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 46 வயதான விமலேந்திரன் ஞானராஜ் மற்றும் 54 வயதான லிகோரி பூலோகதாசன் ஆகிய இருவருமே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். மேலும் காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பாளையடிவட்டை பகுதியில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான சொகுசு வாகனம் மற்றும் வெடிபொருட்களுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் அதிகாலை 2 மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் விமானப்படை கோப்ரல் ஒருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாளையடிவட்டை பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் அந்த பகுதியில் வாகனம் ஒன்றை சோதனை செய்தனர். இதன்போது குறித்த வாகனத்திலிருந்து வெடிபொருட்கள், வயர்கள், ஒரு வகையான திரவம் அடங்கிய 3 போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட வாகனம் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனம் எனவும் குறித்த நபர்கள் புதையல் எடுக்கும் நோக்குடன் அப்பகுதிக்கு வந்திருக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் இராணுவ மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணந்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொஸ்கம இராணுவ முகாமில் பணியாற்றும் மேஜர் ஒருவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபரான மேஜர் பாணந்துறையின் வேளாண் பகுதியில் ஒரு விருந்தில் கலந்து கொண்டு வீட்டிற்கு திரும்ப தயாராகி கொண்டிருந்த போதே மற்றொரு குழுவிற்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் காரணமாக இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது மேஜரின் மனைவி உட்பட 2 காயமடைந்து பாணந்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பாணந்துறை காவல்துறை தலைமையகத்தின் தலைமையில் குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டோச்சொலியை ஒளிர செய்தார் என சந்தேகப்பட்டு ஒருவர் மீது கத்தியால் குத்திய சம்பவம் ஒன்று பொகவந்தலாவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய பொகவந்தலாவை நகர மையத்தில் நேற்றைய தினம் ஒருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய சந்தேக நபரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி WRAD சுகததாச தெரிவித்துள்ளார். தாக்குதலில் காயமடைந்தவர் கேசல்கமுவ ஓயா வனப்பகுதியில் சட்டவிரோதமாக மாணிக்க கல்லகழ்வில் ஈடுபடும் போது குறித்த திசையில் டோர்ச்சொலியை ஒருவர் ஒளிர செய்துள்ளார். இதனால் அனுமதியின்றி மாணிக்கங்கள் தோண்டும் இடத்தை நோக்கியே அந்த நபர் மின்விளக்கை ஒளிரச் செய்துள்ளதாக கோபமடைந்த சந்தேக நபர் பொகவந்தலாவை நகர மத்தியில் வைத்து அந்த நபரை கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார். குறித்த நபரை கத்தியால் குத்தி காயப்படுத்திவிட்டு சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் தொடர்பிலான CCTV காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட பூசு சிறைச்சாலை அதிகாரியை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனாவல முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள்
சம்பவம் நடந்த அன்று சந்தேக நபரான கனைமுள்ள சஞ்சீவவை சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அதன்படி அவர் கடமை தவறியதால் இந்த குற்றம் நடந்ததா என்பதை கண்டறிய விசாரணை நடாத்தி வருவதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்ய சந்தேக நபரான அதிகாரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரின் தொலைபேசி அழைப்புகளின் பதிவை அழைக்கவும் காவல்துறையினர் நீதிமன்றில் அனுமதி கோரியுள்ளனர். அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சந்தேக நபரால் திருடப்பட்ட ஐபோன் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மறைந்திருந்த காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக கல்நீவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்நீவு காவல் பிரிவில் உள்ள நிதி கும்பயாய மற்றும் மகாமேவ்ன அசபுவ இடையேயான காட்டுப்பகுதியில் 2 காவல் குழுக்கள் நடாத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சந்தேக நபர் பெண் வைத்தியரின் தொலைபேசியை வலுக்கட்டாயமாக எடுத்து மிரட்டி அதன் கடவுச்சொல்லை பெற்ற பின்னர் அதே தொலைபேசியிலிருந்து அவரது புகைப்படங்களை எடுத்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரால் திருடப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்த தொலைபேசி தற்போது மீட்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை ஜடவத்து அருகே உள்ள நீர்வீழ்ச்சியில் சுமார் 400 அடி உயரத்தில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தேமட்டகொட பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் கடந்த 15ஆம் தேதி இரவு சலகம தோட்டத்தின் ஹூலங்கல பகுதியில் 4 இளைஞர்களுடன் தங்கியிருந்துள்ளார். இதன் பின்னர் இந்த குழு நேற்று முன்தினம் காலை 7 மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள வேளையில் உயிரிழந்தவர் திடீரென ஓடத் தொடங்கி பின்னர் தாழ்வான காட்டுப்பகுதியில் விழுந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த இளைஞனின் உடலின் பாகங்கள் காட்டுப்பகுதியில் சிதறி கிடந்ததாக கிராம மக்கள் தெரிவித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மகாவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.